இன்றைக்கு விலைவாசி இருந்துச்சு. இன்னைக்கு கரண்ட் பில்லு கரண்ட் தொட்டா தான் ஷாக் அடிக்கும், கரண்ட் பில்ல கேட்டாலே ஷாக் அடிக்கும். மின் கட்டணம் 67% உயர்வு. இன்றைக்கு நகராட்சி மாநகராட்சியில வீட்டு வரி 100% உயர்த்தாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்தி 2 வருஷத்துல 12% உயர்த்தாங்க. அதிமுக ஆட்சி விட திமுக ஆட்சி வந்த பிறகு 112% வரி உயர்வு வீட்டுக்கு. கடைக்கு 150% வரி உயர்வு. ஆண்டுக்கு 6% உயர்த்திட்டாங்க. குடிவரி உயர்வு, குப்பைக்கு வரி, இப்படி மக்கள் மீது வாட்டி வதைக்கின்ற அரசு திமுக அரசு. ஒரு பக்கம் உணவுப்பொருள் விலை உயர்வு, மறுபக்கம் வரி உயர்வு. இதனால் மக்கள் படு துன்பத்துக்கு ஆளானாங்க. அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக அதிமுக அரசு வந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைக்கும் அவருடைய குடும்ப தலைவின் பேரிலே நேரடியாக வங்கியிலே 10,000 ரூபாய் சிறப்பு தொகை வாங்கப்படும். சிறப்பு உதவி தொகை அவர் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். அதே போல ஒவ்வொரு மாதமும் அதிமுக ஆட்சி பண்ண உடனே குடும்ப தலைவரின் பேர்ல வங்கியில 2,000 ரூபாய் செலுத்தப்படும். அதோட எல்லா குடும்ப அட்டைக்கும் விலை இல்லாம பிரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிர் குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும், பணி முடிஞ்சு வீடு திரும்பணும். அந்த பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாங்கணும், 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குடும்பத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாம வழங்கப்படும். ஆண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம்லாம் பயணம் செய்யறாங்க. இனி சரி, பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம்லாம் பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி பண்ண ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும். அதோட ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கணும். இனி அந்த பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்க பொங்கல் பரிசு கொடுக்கப்படும். நம்முடைய தாய்மார்கள் தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு தீபாவளி என்றும் பட்டு புடவை வழங்கப்படும். தாய்மார் படித்த இளைஞர்கள் அவர்கள் பட்டப்படிப்பு முடிஞ்சு வேலை வாய்ப்புல பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருந்தா வேலை கிடைக்கின்ற வரை அந்த பட்டப்படி படித்த மாணவர்களுக்கு 2,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். பிளஸ் 2 வரை படிச்சிருந்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட ரேஷன் கடையில் அரிசி கொடுத்துட்டு இருக்காங்க, தரமான அரிசி இல்ல. இனி அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே கடையில் எப்படி தரமான அரிசி கிடைக்குதோ அதே மாதிரி தரமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இனி ஏழை மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டியதுதான் எங்களுடைய தலையாய கடமை.